வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போது எப்படி நீங்கள் ஒரு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு. நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த லிங்க்குள்ளே போய் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது போக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே பேசிக்காக எப்படி ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு ஒரு குவிக் ஓவர்வியூவும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியலை, இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சால்வ் பண்ணிடும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுளுக்குள்ளே போய்க்கொள்ளணும். கூகுளுக்கு போகணும்னா இதை பார்த்தீங்கன்னா google.comனு இருக்கும், அதை டைப் பண்ணி போகலாம். இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆகும். அதில் ஜிமெயிலுங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும். இதில் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டு நேமும் லாஸ்ட் நேமும் கேட்கும். இதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உங்களோட நேம் வேணும், இமெயிலோட கனெக்ட் ஆகிருக்கணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்தோன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், மந்த்தை, அப்புறம் டைப் பண்ணிக்கொள்ளலாம் டேட்டையும் இயரையும். ஜெண்டர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கூகுள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 டிஃபால்ட்டாக சஜஸ்ட் பண்ணோம். இந்த இமெயில் அட்ரஸ் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்களான்னு. இதை எப்படி அதை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற இமெயில் அட்ரஸை கொடுக்கும். இமெயில் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒரு இமெயில் அட்ரஸ்க்குள்ள அந்த முன்னாடி இருக்கிற செக்ஷன் யூசர் நேம்னு சொல்லலாம், இல்லை இமெயில் ஐடின்னு சொல்லலாம். அது வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ alstonantony@gmail.comனு நான் ஒன்று எடுத்துட்டேன்னு சொன்னால் அதே ஸ்பெல்லிங்ஸோட இன்னொருத்தர் அதை க்ரியேட் பண்ண முடியாது. அதனால எல்லாருக்குமே அது யூனிக்காக இருக்கும். அதனால நீங்கள் நிறைய நேரம் உங்களோட நேமை மட்டும் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட் டைம் அது ஒர்க் ஆகாது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே யாராச்சும் எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் ஒன்று கூகுளாகவே இது அவைலபிள் இல்லை, அதனால இந்த இமெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதை சஜஸ்ட் பண்ணுறோம் எடுக்கிறீங்களாங்கிற மாதிரி காட்டுறது தான் இது. அப்படி உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் டிரெக்டாகவே கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ வெறும் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அவ்வளோ தான் அலவுட். ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வேணுங்கிறது வேறு எந்த கேரக்டருமே போடக்கூடாது. நீங்கள் இதெல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு செக்ஷனை உருவாக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்படி அடுத்த பேஜுக்கு அது போச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ண அந்த அட்ரஸோ இந்த இமெயில் ஐடியோட செக்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, அதனால நீங்கள் எடுக்கலான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அதை காட்டும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு காட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளானது ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு லெட்டர்ஸு வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் மெயிலுங்கிற வேர்டை பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு வேர்டோ ஒரு இனிஷியலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் இயரோ நம்பரோ ஆட் பண்ணிக்கொள்ளுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் லாகின் பண்ணி என்ன பாஸ்வேர்ட், இதுவும் உங்களுக்கு டஃப்பாக இருக்குதுன்னா கொஞ்சம் மிக்ஸ் லெட்டர் நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா நல்லா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய இமெயில்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்பேமிங்க்கு யூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் பேசிக்காக ஆன்லைனில் என்ன செய்யணும்னு நீங்கள் டிசைட் பண்ணாலும் ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும், லோக்கலாக இருக்கும். சில நேரம் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறனால அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், இந்தியான்னு மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற அட்ரஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காகவே அது இந்தியா கொடி எனக்கு காமிக்குது. ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் வேறு நாட்டில் இருந்தீங்கன்னா வேறு நாட்டு கொடி காமிக்கும். வேறு நம்பர் வச்சுருந்தா கூட அந்த ஐக்கான், அந்த கொடியோட ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கண்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நாட்டில் இருக்கிற உங்களோட மொபைல் நம்பர், ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஓடிபி ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் இந்த இதில் வேணும், கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணி இந்த ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனையும் கரெக்டான அந்த மொபைல் ஃபோன் எந்த நாட்டிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த நாட்டோட அசோசியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன பேசிக்காக நீங்கள் ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன் எது வச்சுருந்தாலுமே இந்தியான்னு எங்களுக்கு தெரியும். அதனால நான் இந்தியாவும் நம்பரும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் இப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், 6 டிஜிட் கோடு வரும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் டைமுக்கு தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜின்னு ஆரம்பித்து ஒன்று வரும்.
ஜிங்கிற லெட்டரை திரும்ப டைப் பண்ண தேவையில்லை. என்ன நம்பரோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த நம்பரை மட்டும் அனுப்பிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இது போகும். இப்போ ரிக்கவரி இமெயில்னு ஒரு ப்ரோசஸ் இருக்குது. இது எதுக்குன்னு சொன்னால் இது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கிப்பு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இமெயில் அட்ரஸ் இருக்காது. அதனால இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எதுக்கு இது அட்வான்டேஜ்னு சொன்னால், நீங்களோ உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுருக்காங்கன்னா இன்னொரு கட்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது உங்களோட இமெயிலில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஆக்ட் பண்ணியிருக்காங்களோ, ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால், இந்த ரிக்கவரி இமெயில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள் அதில் என்ன சொல்லுதுன்னா, the address where Google can contact you if there is unusual activity in your account or if you get locked out. ஸோ ஏதாச்சும் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது இல்லை லாக் ஆகிட்ட அக்கௌண்ட்டுன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் forget பாஸ்வேர்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு போகிற நேரம் இந்த ரிக்கவரி இமெயிலை கொடுத்து அது வழியாக கூட நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதை தனியாக நான் வீடியோ போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. அதனால் நீங்கள் வேறொரு இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரும் வேறொரு இமெயில் அட்ரஸ் ட்ரஸ்டபிளான பர்சன் வச்சுருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இன்கேஸ் ரிக்கவர் பண்ணுறதுக்குன்னா அந்த இமெயில் அட்ரஸை இங்கே பேசிக்காக நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இது ஜிமெயிலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன இமெயில் அட்ரஸாக இருந்தாலும் என்னென்னு நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். பேசிக்காக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடணும். இப்போ வந்து சேம் பிரின்சிபிள், வெறும் இமெயில் மட்டும் கொடுக்காம நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணி கொள்றீங்களான்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன டைப் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Google will use this number only for account security. Your number won't be visible to others. You can choose later whether to use it for other services. பேசிக்காக இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்குறது அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்கு, அதே மாதிரி ரிக்கவரி இமெயில் மாதிரி இந்த நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ ஓடிபி நம்பரே வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இதுவும் உங்களோட டிசிஷன் தான், ஸ்கிப் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில் அட்ரஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிறது இந்த இடத்துல நல்லமாக இருக்கும் அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேசிக்காக வேணும்னே ஆட் பண்ணி வைக்கலாம், இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் விட்டுறலாம். விட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கெட் மோர் ஃப்ரம் யுவர் நம்பர், இது தான் இப்போ செக்யூரிட்டியை தாண்டி உங்களோட மொபைல் நம்பரை வேறு எதுக்கு யூஸ் பண்ணவான்னு அது கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் கொடுத்த நம்பரை ரிசீவ் வீடியோ கால் மெசேஜ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணவாவும், இல்லை மேக் கூகுள் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஆட்ஸ் மோர் ரிலவெண்ட் டு யூ, ஒரு அட்டு காமிக்கிறதுக்கு உங்கள் நம்பர் இப்போ பேசிக்காக அவங்க ப்ரொமோஷனல் நோக்கி போகிறாங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க, அதே நேரம் உங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கேட்குறாங்க பெர்மிஷன். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா எஸ் ஐஎம்கன் கொடுக்கலாம், நான் ஸ்கிப் கொடுக்க போகிறேன். இல்லை மோர் ஆப்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்லை லேர்ன் மோருங்கிற லிங்க்கை மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த இடத்துல எதுலேயுமே நான் ஆப்டின் பண்ண போதில் பேசிக்காக ஸ்கிப் பண்ணல, எனக்கு பேசிக் இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேணான்னு நான் டிசைட் பண்ணுறதுனால ஸ்கிப்புங்கிற பட்டனை போனீங்கன்னா கடைசியாக ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபோன்னு காமிக்குது. இது என்னன்னு சொன்னால் பேசிக்காக உங்கள் நேமை காமிக்குது, இமெயில் அட்ரஸை காமிக்குது, கனெக்ட் பண்ணிக்க ரிக்கவரி நம்பரையும் காமிக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், எல்லாமே ஓகேன்னு சொன்னால் கொடுத்த சரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் வேணும்னா ரீட் பண்ணலாம். பேசிக்காக எல்லா வகையான டேர்ம்ஸு, ப்ரைவசி என்ன செய்யலாம், எது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, டேட்டா எப்படி யூஸ்ட் ஆகும், ஜிமெயில் மூலமாக என்ன இது யூஸ் பண்ண நார்மலி வேணும்னா ரீட் பண்ணுங்கள். ஆனால் யூஸ்வலாக இதுக்கு நீங்கள் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு போகலாம். மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் கூட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் ஆப் ஆக்டிவிட்டியை வந்து நீ சேவ் பண்ண விரும்புகிறீங்களா ஜிமெயிலில், அது என்ன செய்யும்னு காமிக்கும், அதில் பெனிஃபிட் காமிக்கும், அதில் என்ன டேட்டா அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு காமிக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே டிக் பண்ணிக்கொள்ளலாம். ஜென்ரலாக வேணாட்டினா எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சு ஐ அக்ரின்னு கொடுத்துடலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேசிக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டீங்க, எல்லாமே க்ரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் லோட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணிட்டீங்க.
இதுதான் பேசிக்காக ஜிமெயில் அக்கௌண்ட். இந்த சைடில் தான் எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். லேபிளாக இருக்கட்டும், குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செய்யலாம். லேபிள் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லேபிளுங்கிறது பேசிக்காக ஏதாச்சும் ஒரு லேபிள் மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களோட இமெயிலை டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் மெசேஜஸ் மெயில்ஸ்ன்னு நான் அடிச்சிட்டேன்னு சொன்னால், பர்சனல் மெயில்ஸ்னால் அந்த இதுகள் எல்லாத்தையுமே நான் வர்ற மெயில்களில் பிரித்து வச்சுக்கொள்ளலாம். இல்லை நான் அதை வந்து சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம். கம்போஸ் பட்டன் அமர்த்தினா இதில் நான் யாரோட இமெயில் அட்ரஸை வேணாலும் அடிச்சுட்டு சப்ஜெக்டையும் இதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி என் இமெயில் அட்ரஸும் பேரும் காமிக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், கேமரா ஐக்கான் மாதிரி. அதை கிளிக் பண்ணால் இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஒரு ப்ரொஃபைல் ஃபீச்சர் நான் ஆட் பண்ணிடலாம். ஸோ இமெயில் அனுப்புகிற நேரம் எண்ட் யூசர் அவங்களுக்கும் என் ப்ரொஃபைல் இமேஜோட காமிக்கும். இதில் நான் அந்த மை அக்கௌண்ட் செக்ஷனுக்குள்ளே போனேன்னு சொன்னால் என் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், எஸ்எம்எஸ் அனுப்பி லாகின் பண்ணுறது, 2 ப்ரொடெக்ஷன் கூட்டுற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை பார்க்கலாம் டிஃபால்ட்டாக, இல்லாட்டினா நீங்கள் ரெகுலராக இருக்கணும்னா விட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிற அடுத்தடுத்த செக்ஷன் முதல் செக்ஷனில் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபோ இதில் கொடுத்துரும். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது, எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். நான் பிளர் அவுட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் இதில் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அடுத்த செக்ஷனுக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது. இது உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஆகாது, ஆனால் என்னென்ன அவங்க செய்கிறாங்க, என்னென்ன ப்ரைவசி இது எல்லாமே காமிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. இது வந்து செக்யூரிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டேப் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக அந்த இமெயில் அக்கௌண்ட்டு எதில் இருந்தெல்லாம் டிவைஸ்லேருந்து சைன்இன் பண்ணீங்க, என்ன டைமில் சைன்இன் பண்ணீங்க, என்ன இடத்துல இருந்து சைன்இன் பண்ணீங்கன்னு ரிவ்யூ செக்யூரிட்டி ஆக்டிவிட்டின்னு லிங்க்கும் இருக்கும். இதில் என்ன யூஸ்ன்னு சொன்னால், இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுறாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து ஏதோ ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் வேறு யாருக்கோ இந்த அக்கௌண்ட் அக்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து சைன்இன் பண்ணுறதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. எந்த ரிகவரி இமெயில் அட்ரஸ்ஸு, என்ன ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு அது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சிக்கொள்ளுது. இதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். 2 ஸ்டெப் ஃபேக்டரும் இது பண்ணிக்கலாம். பேசிக்காக அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் டைம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. உண்மையாக பார்க்க போனால் வித்தின் 5 மினிட்ஸ் நீங்கள் ஈஸியாக ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஜிமெயில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வேறு சர்வீஸ்க்கும் கூகுள் ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை பேசிக்காக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் இமெயில் சென்ட் பண்ண ரிசீவ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டவுட் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் சம்மந்தமாக, இல்லை வேறு ஏதாச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக் சம்மந்தமாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் இது மாதிரி இன்னொரு வீடியோவும் உங்களோட க்ரியேட் பண்ணி நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.